இனிமேட்டு உங்கள் வீட்டு செல்ல குட்டீஸ்களுக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு இந்த மாதிரி வேர்க்கடலை வந்து 1 கப்பை எடுத்துருக்கிறேன். நம்ம பசங்களுக்கு வந்து தட்டில் இதை போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்களா? சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம 1 கப்பு போட்டிருக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக திரிக்க வேண்டாம். ஒரு சுற்றினாலும் போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒன்றும் அதிகமாக தான் கிடக்கு. அப்படி தான் திரிச்சு எடுத்துருக்கிறேன். ஸ்வீட்டுக்கு வந்து 1/2 கப் வேண்டாம், 3/4 கப் நாட்டு சர்க்கரை போடுங்க. நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்தேன். 3/4 கப் போட்டோம்னா கரெக்டான அளவாக இருக்குது. 1 கப் போட்டோம்னா ரொம்ப தித்திப்பாயிரும், ரொம்ப ஸ்வீட் ஆயிரும். அதனால் 3/4 கப் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், பிறகு நாக்கில் ஓட்டும் நமக்கு வேர்க்கடலை வந்து. அதனால் இந்த மாதிரி குறப்பாகவே இருக்கட்டும். பாருங்கள், சூப்பராக நமக்கு உருண்டை பிடிக்க வந்துட்டு. இதில் நமக்கு ஒரு சொட்டு கூட எண்ணெயும் சேர்க்கலை. இப்போ மற்ற யூடியூப் வீடியோஸ்லலாம் ஹெல்த்தி லட்டுன்னு போட்டோன்னா அவங்க பாதாம் சேர்ப்பாங்க, முந்திரி சேர்ப்பாங்க, அப்புறம் நட்ஸ், என்னென்ன நட்ஸ்லாமோ சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் வச்சு செய்ய முடியும். வேர்க்கடலை எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போ நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கூட நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கலாம், அல்லது வெல்லம் இருந்ததுன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. சீனி வேண்டாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாம். கூடவே நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவும் நல்லது தான் நமக்கும். பசங்களுக்கு இன்றைக்கி இதாங்க ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்ருக்குறேன். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்மளும் ஹெல்த்தியாக கொடுத்த திருப்தி நமக்கும் இருக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.